விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 83,40,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடை கட்டிடங்கள், நிழற்குடை, அங்கன்வாடி மையம் கட்டிடங்களை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணைக்கிணங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனையின் பேரிலும் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலமேடு, சிங்கப்பூர் நகர், கீழ்பெரும்பாக்கம், இந்திரா நகர், சண்முகபுரம் காலனி பகுதிகளில் நியாய விலை கடை கட்டிடமும், வழுதரெட்டி காந்திநகர் பகுதியில் பயணியர் நிழற்குடையும், தாயுமானவர் தெருவில் அங்கன்வாடி கட்டிடமும் மொத்தம் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 83,40,000 மதிப்பில் புதிய கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி, குத்துவிளக்கு ஏற்றி, பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். நிகழ்வில் விழுப்புரம் மேற்கு நகர செயலாளர், சர்க்கரை கிழக்கு நகர செயலாளர் வெற்றிவேல், பொறுப்பு குழு உறுப்பினர்கள் சம்பத், மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் லாமு, தொண்டரணி அமைப்பாளர் கபாலி, துணை அமைப்பாளர் தயாளன், நகர இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன், மாணவரணி துணை அமைப்பாளர் சூர்யா, நகர மாணவரணி சுகந்தன், சுற்றுச்சூழலணி துணை அமைப்பாளர் ஜனார்தனன், நகர துணை செயலாளர் புருஷோத்தமன் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.